தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநில மாநாட்டிற்கான பந்தல்கால் நடும் விழா மற்றும் பூமி பூஜை தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் தேவநாதன் இணைப்பில் இருக்கிறார். தேவநாதன் வணக்கம். தற்போது இந்த மாநாட்டு பூமி பூஜைக்காக பல புண்ணிய ஸ்தலங்கள்ல இருந்து தீர்த்தங்கள் கொண்டு வரப்பட்டதா சொல்றாங்க. எந்தெந்த இடங்கள்ல இருந்து தீர்த்தங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு, அது பற்றிய முழு விவரங்களை சொல்லுங்க. தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை விஜய் துவக்கிய பிறகு தன்னுடைய அந்த கட்சிக்கான கொடியை அறிமுகம் செய்தார். அந்த கட்சிக்கான கொடியை அறிமுகம் செய்த நிலையில தற்போது மாநாடு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. கடந்த மாதமே இந்த மாநாடு நடைபெற வேண்டிய நிலையில போதுமான கால அவகாசம் இல்லாத காரணத்தினால் அந்த மாநாடு இந்த மாதம் 27ஆம் தேதி நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருந்தாங்க. அதற்கான அந்த பந்தக்கால் நடும் நிகழ்ச்சி தான் தற்போது நடந்துட்டு இருக்கு. அதாவது இங்க பார்த்தோம் அப்படின்னா இந்த முதல் மாநில மாநாடு வரும் 27ஆம் தேதி விக்கிரவாண்டி அருகே உள்ள வி சாலை அப்படின்ற பகுதியில், அதாவது சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை ஓரத்தில் இந்த பகுதியானது ஒரு தனியார் நிலத்தில் நடைபெறுகிறது. இதற்காக அந்த தனியார் நில உரிமையாளர்களிடம் அதற்கான ஒரு குத்தகையும் தற்போது எடுக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த கட்சியுடைய தொண்டர்கள் இந்த மாநாட்டை எதிர்பார்த்து காத்திருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கட்சியுடைய கொள்கைகள் இந்த மாநாட்டில் விஜய் அறிவிக்க இருக்கிறாரு. அதனால கட்சியுடைய தொண்டர்கள் இந்த மாநாட்டை பெரு அளவில் எதிர்நோக்கி இருக்கிறாங்க. மாநாட்டில் பங்கேற்கும் தொண்டர்களும் உரிய அறிவுறுத்தல்கள் கட்சி தலைமை வழங்கியிருக்கிறது. எந்த சூழ்நிலையும் கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படாத வகையில செயல்பட வேண்டும் என்று நிர்வாகிகளும் தொண்டர்களுக்கும் விஜய் ஏற்கனவே வலியுறுத்தி இருக்கிறாரு. மாநாட்டுக்கு பார்த்தோம் அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்து குறைந்தபட்சம் 10,000 பேரையாவது அழைத்து வர வேண்டும் சொல்லி உத்தரவிட்டிருக்காங்க. இதற்காக பார்த்தோம் அப்படின்னா தமிழகம் முழுவதுமே மாவட்டம் வாரியாகவும் வட்ட வாரியாகவும் குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த குழுவினர் மாநாட்டிற்கு தொண்டர்களை பாதுகாப்பாக அழைத்து மீண்டும் பாதுகாப்பாக அவங்க அனுப்பி வைக்கிறதுக்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்து வரும் வாகனங்களின் எண்ணிக்கை மற்றும் அதோடைய பதிவெண் கூட தற்போது கட்சியுடைய தலைமை சேகரித்து இருக்காங்க. இந்த நிலையில தான் மாநாட்டிற்கு இன்னும் குறைந்த நாட்களே இருக்கிற நிலையில அந்த மாநாட்டிற்கான பந்தக்கால் நடும் நிகழ்ச்சி இன்னைக்கு நடைபெற்றது. இந்த பந்தக்கால் நடும் நிகழ்ச்சியில புரோகிதர்கள் வேத மந்திரங்கள் சொல்ல அந்த பந்தக்காலம் நடைபெற்றது. மேலும் சர்வ மதத்தினரும் இதில் கலந்துக்கிட்டாங்க. நேற்று இரவு முதலே இந்த மாநாடு நடைபெறும் அந்த இடத்திற்கு ஏராளமான தொண்டர்கள் வந்தாங்க. அதாவது ஆண்கள் மட்டுமல்ல, பெண்களும் இதுல அதிக அளவில் வந்ததுதான் குறிப்பிடத்தக்க ஒன்று. அதிகாலை நேரத்துல இந்த நிகழ்ச்சி இருந்த நேரத்துல பெண்களும் நேற்று இரவு முதலே இங்கு தங்கி தற்பொழுது காலை 4:35 மணிக்கு அந்த பந்தக்காலானது நடப்பட்டது. மேலும் அதாவது பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் பார்த்தோம் அப்படின்னா புனித நதிகளில் இருந்து புண்ணிய தீர்த்தங்கள் கொண்டு வரப்பட்டன. காசி, ராமேஸ்வரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து இந்த புண்ணிய தீர்த்தங்கள் கொண்டு வரப்பட்டன. அதே போல தமிழகத்துல தாமிரபரணி, காவேரி உள்ளிட்ட ஆறுகளிலும் இருந்து அந்த புனித தீர்த்தங்கள் கொண்டு வரப்பட்டன. அந்த பந்தக்கால் நட்ட பிறகு அந்த பந்தக்காலில் இந்த புனித தீர்த்தங்கள் ஊட்டப்பட்டது. மேலும் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாநாடுக்கு குறுகிய நாட்களே இருக்கிறதால இன்று முதலே அந்த அதாவது இந்த இடத்துல பந்தல் அமைக்கும் பணி மற்றும் கட்டுமான பணிகள் மேற்கொள்வதற்கு உடனடியாக தயாராகிறாங்க. நேற்று இரவு முதலே பார்த்தோம் அப்படின்னா இந்த வி சாலையில மழை பெய்த வண்ணமே இருந்தது. சற்று அதாவது இந்த பந்தக்கால் நடுவு நிகழ்ச்சி ஆரம்பிப்பதற்கு சற்று நேரத்துக்கு முன்தான் மழை ஓய்ந்தது. அது மழை ஓய்ந்த காரணத்தினால ஏராளமான தொண்டர்கள், அதாவது பல்வேறு மாவட்டங்களிலும் இருந்து வந்த ஏராளமான தொண்டர்கள் இதில் ஆர்வமுடன் கலந்து கொண்டு அதாவது அந்த கட்சியுடைய கொடியை கையில் பிடித்தபடி இந்த ஒரு நிகழ்ச்சியில பங்கேற்றாங்க. தொடர்ந்து இன்று முழுவதுமே இந்த பகுதிக்கு அந்த கட்சி நிர்வாகிகள் வருவார்கள் என்பதால் 100க்கும் மேற்பட்ட போலீசார் இங்க பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருக்காங்க.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.